Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஹேமச்சந்தர், தற்போதைய நிலைமையில இந்த மோந்தா புயல் எங்க இருக்கிறது? இன்று மாலை அல்லது இரவு ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில நேற்று இரவிலிருந்தே ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ததையும் பார்க்க முடிந்தது. வரும் நேரத்துல மழை பொழிவு எப்படி இருக்க போகுது தமிழகத்துல? குறிப்பாக பார்த்தோன்னா மோந்தா புயல் கரையை கடக்கக்கூடிய காக்கிநாடாவிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இந்த புயலின் தாக்கத்தினால இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி ஆந்திர மாநிலம், விசாகப்பட்டினம் மாநிலம் அனந்தபூரில் 21 சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழையும், சென்னை எண்ணூரில் மிக கனமழையாக 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு. தற்போது இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் கரையை கடக்கக்கூடிய காக்கிநாடா மற்றும் அமலாபுரம் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுல நம்ம முன்பே குறிப்பிட்டது போல தொடர்ந்து இந்த புயலின் மேற்கு மற்றும் அதனையொட்டிய தெற்கு பகுதிகளில் அடர் மேக குவியல்கள் உருவாகி வருவதையும் நம்ம பார்க்க முடியுது. தற்போது பார்த்தோம்னா இந்த புயல் பகுதியின் மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதிகளில் அடர் மேகங்கள் காணப்படுது. கிழக்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதிகளில் மேகக்குவியல்கள் குறைவாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த புயல் காக்கிநாடாவில் கரையை கடந்தாலும் மச்சுலிப்பட்டினம் முதல் ஓங்கோல், நெல்லூர் வரையிலான தெற்கு ஆந்திர பகுதிகளில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாக இருக்கும். குறுகிய காலத்துல அதீத கனமழையை ஆந்திர கடலோர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சென்னையை பொறுத்தளவிற்கு நமக்கு நேற்று முதலே பெய்து வரும் தொடர் மழை என்பது தற்போது தொடர்ந்து வருகிறது. இன்று காலை முதலும் பெய்து வரும் தொடர் மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மேகங்கள் சற்றே வலுப்பெற்றிருக்கு. இதன் காரணமாக அடுத்த ஓரிரு மணி நேரங்களுக்கு மிதமானது முதல் சற்றே கனமழை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இன்று மாலை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது. இன்று மாலைக்கு பின்பு மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கலாம். அதே போல புயல் கரையை கடக்கும் போது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதனை ஒட்டிய ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல மேற்கு திசையிலிருந்து தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தற்போதைய நிலையில வடகோடி மாவட்டங்கள்ல கனமழை குறைந்து தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரித்திருக்கு. இது மேலும் மத்திய ஆந்திர பகுதிகளிலையும் வரக்கூடிய மணி நேரத்தில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம். சரி, இந்த மோந்தா புயல்னால இன்று நாள் முழுவதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விட்டு விட்டு மிதமான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு எவ்வாறாக இருக்க போகிறது? குறிப்பா இந்த புயல் கரையை கடந்த பிறகு நாளை முதல் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் மழைப்பொழிவின் தாக்கம் தமிழகத்தில் குறைய தொடங்கும். மீண்டும் நவம்பர் 3, 4 தேதிகளில் மற்றொரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாக வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும், முதல் வாரம் வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை சற்றே தொய்வு நிலையில தொடரும் என எதிர்பார்க்கலாம். இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடரும். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.